இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் 122. இந்த திருப்பாடலினுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த திருப்பாடல் ஒரு திருப்பயண பாடலாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, திருவிவிலியத்தில் 120 முதல் 134 வரை உள்ள திருப்பாடல்களை நாம் ஆங்கிலத்தில் சாங் ஆஃப் அசன்ஸ் என்று கூறுவோம். அதாவது எருசலேம் என்பது ஒரு மலை மேல் அமைந்த நகரம். இந்த நகரத்திற்கு வருகின்ற மக்கள் பல்வேறு திசைகளிலிருந்து வருவார்கள். அவ்வாறு வருகின்ற பொழுது ஆண்டவரை புகழ்ந்து அந்த பாடல்களை பாடிக்கொண்டே ஏறுவார்கள். ஆண்டவருடைய இல்லத்திற்கு போகின்றோம் என்ற உணர்வோடு இந்த பாடல்களை பாடுவதால் இந்த திருப்பாடலும் சாங் ஆஃப் அசன்ஸ் அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பாடல் இன்று நமக்கு 3 முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இருக்கின்றது. முதல் கருத்து என்னவென்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரது இல்லத்திற்கு செல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை குறித்து நமக்கு விவரிக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நாம் சில இடங்களுக்கு செல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்கி வழிகின்றது. உதாரணமாக, விடுமுறை காலங்களில் நம்முடைய குடும்பத்தினரோடு ஒரு சுற்றுலா தலத்திற்கு செல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்கின்றது. நம்முடைய நண்பர்களை சந்திக்க செல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்கின்றது. நம்முடைய ஊர் திருவிழாவிற்கு செல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்கின்றது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, இன்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற செய்தியை கேட்டவுடன் என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்குகிறது என்கின்றார். எதற்காக ஆண்டவருடைய இல்லம் செல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்குகின்றது? அன்பிற்குரியவர்களே, காரணம் ஆண்டவருடைய இல்லம் மகிழ்ச்சியின் இல்லம். அங்கே சோறு உற்றவருக்கு ஆறுதல் கிடைக்கும், பாவிகளுக்கு மன்னிப்பு கிடைக்கும், தெளிவற்றவருக்கு வழி கிடைக்கும், வேதனையில் உழல்வோருக்கு ஆறுதல் கிடைக்கும். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்றவுடன் என்னுடைய உள்ளம் மகிழ்கின்றது என்று. அன்பிற்குரியவர்களே, நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது எத்தகைய உணர்வோடு வருகின்றோம்? வெறும் கடமைக்காக வருகின்றோமா, அல்லது ஆண்டவர் பால் நாம் கொண்டிருக்கின்ற அன்பினால் வருகின்றோமா? அன்பிற்குரியவர்களே, ஆலயம் என்பது வெறும் கட்டடம் அல்ல, மாறாக அது அன்பினால் கட்டப்பட்ட ஒரு இடம். அவ்வாறு வருகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தின் மனப்பாங்கு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது கருத்து என்னவென்றால், ஆண்டவருடைய இல்லம் ஒன்றுபாட்டின் இல்லம். அன்பிற்குரியவர்களே, வசனம் 4 இவ்வாறு வாசிக்கின்றோம், ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர் என்று. அன்பிற்குரியவர்களே, ஆலயம் என்பது பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வருகின்ற இடம். இதுதான் திரு அவையின் அழகும் கூட. நாம் வாழ்கின்ற உலகம் மனிதர்களை பல்வேறு அடிப்படையில் பிரித்து பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அங்கே பணக்காரர்களும் வருகின்றார்கள், ஏழைகளும் வருகின்றார்கள், படித்தவர்களும் வருகின்றார்கள், பாமரர்களும் வருகின்றார்கள், குழந்தைகளும் வருகின்றார்கள், முதியோரும் வருகின்றனர். ஆனால் நாம் பலர் அல்ல, நாம் அனைவரும் ஒருவர் என்பதுதான் இதனுடைய அழகாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகம் நம்மை நான் ஏற்கனவே கூறியது போல பல நிலைகளில் பிரித்து பார்க்கின்றது. ஜாதியத்தின் அடிப்படையில், பணத்தின் அடிப்படையில், கருத்தின் அடிப்படையில், எண்ணத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் நம்மை பிரிக்கின்றது. ஆனால் ஆண்டவருடைய இல்லத்திற்கு நாம் வருகின்ற பொழுது நாம் அனைவருமே ஒரு தாய் மக்களாக ஒன்றுபடுகின்றோம். நாம் அனைவருமே ஒரே ஆண்டவரை வழிபடுகின்றோம், ஒரே அப்பத்தை உண்கின்றோம், ஒரே நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றோம். ஆனால் நமக்குள் ஏற்றத்தாழ்வு நாம் பார்க்கின்ற பொழுது நாம் அந்த உண்மைக்கு முரணாக நடக்கின்றோம் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது என்னுடைய அருகில் இருக்கின்றவர் என்னுடைய சகோதரர், என்னுடைய அருகில் இருக்கின்றவர் என்னுடைய சகோதரி என்கின்ற உணர்வினை நாம் பெறுகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவது கருத்து, ஆண்டவருடைய இல்லம் நீதியின் இடம். அன்பிற்குரியவர்களே, இறைவன் இருக்கின்ற இடத்தில் உண்மையும் நீதியும் இருக்கும். இந்த உலகில் நாம் பார்க்கின்ற பொழுது வறியோரை வலியவர் அடக்கி ஆள்கின்றனர், ஏழையரை பணக்காரர் அடக்கி ஆள்கின்றனர். நாம் ஆலயத்திற்கு வந்து ஜெபித்து விட்டு செல்கின்ற பொழுது நம்முடைய வீட்டில் உள்ளோரிடம் நாம் அன்பாக நடந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய ஜெபத்தில் என்ன பயன்? நம்முடைய வியாபாரத்தில் நீதி, நேர்மை, நியாயம் இல்லை என்றால் நாம் கொடுக்கின்ற காணிக்கையில் என்ன பயன்? நம்முடைய வார்த்தையில் உண்மை, தெளிவு இல்லை என்றால்
நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்களில் என்ன பயன்? அன்பிற்குரியவர்களே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கின்ற ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறி நம்முடைய ஜெப ஓட்டத்தை, நம்முடைய எண்ணத்தை ஆண்டவர் பால் எழுப்புவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். திருப்பாடல் பல்லவியில் நாங்கள் வாசிப்பது போல அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பினை எங்களுக்காக கொடுத்திருக்கின்றீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய இல்லம் இறைவேண்டலின் இல்லம், உம்முடைய இல்லம் ஆசீர்வாதத்தின் இல்லம், உம்முடைய இல்லம் மகிழ்ச்சியின் இல்லம். உம்முடைய இல்லத்திற்கு வருகின்ற நாங்கள் அதே மகிழ்ச்சியோடு அதே ஆனந்தத்தோடு வர எங்களுக்கு உதவி புரியும். நாங்கள் சந்திக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளை நாங்கள் ஒரே குடும்பமாக ஏற்றுக்கொண்டு அவர்களை அன்பு செய்ய அந்த வரத்தினை எங்களுக்கு அளித்தருளும். எங்களிடையே எந்த ஒரு பிரிவினைகளும் வேறுபாடுகளும் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்புறவு கொண்டு உம்முடைய மகிமையை போற்றி புகழ எங்களுக்கு வரம் தாரும். ஆலயத்தின் வழியாக உம்முடைய மகிமையை நாங்கள் எப்பொழுதும் போற்றி புகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன்.